ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு, என்னுடைய மகிமையே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி. அப்போ அந்த மகிமையில என்னென்ன விசேஷங்கள்லாம் நம்மளுக்கு அடங்கியிருக்காங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவே அநேகர் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. எதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை? தேவன் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பல வசனங்களில் சில வசனங்களை நான் சொல்லட்டுமா? உங்கள் சந்தேகம் எங்கே சரி தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அந்த சந்தேகம் இருக்கலாம். ஏன் அங்கே சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்கிறார். ஆனால் அங்கே கூட அந்த சவுல் ராஜாவுக்கு சொல்கிறாரு, எப்பா நீ ஞானத்தை தான் கேட்டா, நான் அதோடு சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ரைட். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சொல்கிறாரு, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்தேன். பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, குட் நியூஸ் என்ன தெரியுமா? we have been already glorified according to Romans 8:30. அது என்ன சொல்லுகிறது? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரைட். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பது தான் கேள்வி. என்னெல்லாம் அடங்கியிருக்கு தெரியுமா? இயேசு என்ன சொன்னார்? பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை. அப்படின்றால் என்ன பொருள்? பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனுக்கு கொடுத்த மகிமை. அதில் முதலாவது என்ன இருக்குது தெரியுமா? அவருடைய அன்பு இருக்கிறதுப்பா. பிதாவும் இயேசு கிறிஸ்துவ எவ்வளவு அன்பாக இருந்தார்களோ அந்த அன்பை நம்மேல் வைத்திருக்கிற அந்த க்ளோரி, அந்த மகிமை. ரைட். அதே போல் அடுத்ததில் அதில் என்ன இருக்குது? he has qualified us fully. எபிரேயர் 10:10 படிங்க. அதில் என்ன சொல்லுகிறார்? அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நாம் யாவரும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். எபிரேயர் 10:14 படிங்க. 10:14 of the book of Hebrew. We have been perfectly perfected out of that sacrifice. அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணப்படுத்துறது அவருடைய மகிமை. ரைட். இன்னும் பாருங்கள், அந்த மகிமையில் என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அல்லேலூயா. ஐயா, தேவனுடைய மகிமையிலே இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே யோவானுக்கு வந்த வெளிப்பாடு பாருங்கள். யோவான் 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த பூமியில் இருக்கிறோம் பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த எல்லா மகிமையும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, நமக்குள்ளே தான் இருக்கிறது, புதுசாக வரப்போகிறது இல்லை. மேட்டர் என்ன தெரியுமா? நமக்கு அதை குறித்து நாலேஜ் இல்லை. அதான் விஷயம். அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, பிதாவே கொலேசு சபையாருக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. நிருபத்தில் அதிகமாக அப்படி தான் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பெற்றிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை குறித்த அறிவு இருந்தால் போதும், நீங்கள் மிக எளிதாக இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன அத்தனை வார்த்தையும் நீங்கள் நம்புவீர்கள். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகம் கட்டும், நீங்கள் பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும், ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேட்டு பாருங்களேன். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.